Good morning, student. Now we are going to studying the physical changes. Okay. Physical changes in matter. ஒரு சடப்பொருளில் நிகழ்கிற பௌதிக மாற்றங்களை பற்றி பிள்ளைகள் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். A physical change is a change that affects one or more physical properties of a substance. இங்கே affects என்றது பிள்ளைகள் பாதிக்கிறது. அதாவது ஒரு பௌதிக மாற்றமானது பிசிக்கல் சேஞ்ச் இஸ் a சேஞ்ச் பௌதிக மாற்றம் வந்து ஒன்று அல்லது பல பௌதிக இயல்புகளை ஒரு பதார்த்தத்தின் ஒன்று அல்லது பல இயல்புகளை பாதிக்குகின்ற ஒரு மாற்றம் என்று இங்க குறிப்பிடப்பட்டுள்ளது. The identify of the substance stays the same. இங்க என்ன குறிப்பிடப்பட்டுள்ளதுண்டா பொருள்களின் அடையாளம் அப்படியே இருக்கிறது. எந்த விதமான மாற்றமும் இன்றி பொருள்களின் அடையாளம் வந்து பிள்ளைகள் அப்படியே இருக்கிறது. ஓகே. No new substance is formed. இங்க புதிய பதார்த்தங்கள் உருவாக்கப்படவில்லை. ஓகே. Physical changes are more easily reversed. அதாவது பிள்ளைகள் பௌதிக மாற்றம் வந்து என்ன நடக்குதுண்டா ஈஸிலி ரிவர்ஸ்ட். அதாவது ரிவர்ஸ்ட் என்றது பிள்ளைகள் மீள பெறலாம். ஓகே. அப்ப பௌதிக மாற்றங்களை நாங்கள் மீள பெறக்கூடியதாக இருக்கிறது. Physical change it is a change in which no new substance is formed. பௌதிக மாற்றம் என்றது பிள்ளைகள் புதிய பதார்த்தங்கள் உருவாகாத ஒரு மாற்றத்தை தான் நாங்கள் பௌதிக மாற்றம் என்று சொல்லுகிறோம். In a physical change, the physical properties like shape, size, state, அதாவது பிள்ளைகள் ஒரு பௌதிக மாற்றத்தில் வந்து நாங்கள் அதனுடைய வடிவம், அதனுடைய அளவு, அதனுடைய நிலை எல்லாவற்றையும் நாங்கள் பௌதிக இயல்புகள் என்று குறிப்பிடுகிறோம். Of the substance changes. Okay. Example. Cutting a paper into pieces, melting of ice. அதாவது பிள்ளைகள் ஒரு பேப்பரை வந்து ஒரு கடதாசியை வெட்டுறது, மற்றது வந்து ஐஸ் வந்து உருகிறது, பாயிலிங் ஆஃப் வாட்டர் நீரை வந்து கொதிக்க செய்கிறது, என்ன ஸ்ட்ரெச்சிங் ரப்பர் பேண்ட், அதாவது வந்து ஒரு ரப்பர் பேண்டை வந்து ஸ்ட்ரெச்சிங் என்றது பிள்ளைகள் இழுக்கிறது. சம் எக்ஸாம்பிள் for the physical changes. Okay. Some physical changes are reversible. அதாவது சில பௌதிக மாற்றங்களை பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்யலாம் பெற முடியும். உதாரணமாக எக்ஸாம்பிள் மெல்டிங் ஆஃப் ஐஸ், அதாவது ஐஸ் வந்து உருகிறது. ஓகே. அதாவது ஐஸ் வந்து உருகிறது, திரும்ப என்ன நடக்கிறது, திரும்ப வந்து லிக்விட் வந்து மீண்டும் ஐஸாக மாறுது நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கும்போது என்ன. ஓகே. அடுத்த பாருங்க பாயிலிங் ஆஃப் வாட்டர் நீர் வந்து கொதிக்கிறது, ஸ்ட்ரெச்சிங் ரப்பர், அதாவது ஸ்ட்ரெச்சிங் ரப்பர், என்ன ரப்பரை வந்து நாங்கள் என்ன செய்யும் போது இழுக்கும் போது, அதாவது ஸ்ட்ரெச்சிங் ரப்பர் பேண்ட். ஓகே. ஒரு ரப்பர் பேண்டை வந்து நாங்கள் இழுக்கும் போது இவை எல்லாம் மீளுகிற தன்மை உடையதாக காணப்படுகிறது. தே ஆர் reversible. Here is a fixer boiling of water. Okay, it is a physical change because here non-new substance are formed. Okay. டைப் ஆஃப் பிசிக்கல் சேஞ்சஸ், அதாவது பௌதிக மாற்றங்களின் வகைகளை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் பிள்ளைகள். தீஸ் சேஞ்சஸ் ஓன்லி ஆல்டர், அதாவது வந்து பிள்ளைகள் ஆல்டர்ன்றது மாற்றம், என்ன தீஸ் சேஞ்சஸ் ஓன்லி ஆல்டர் த அப்பியரன்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அதாவது பௌதிக மாற்றம் என்றது பிள்ளைகள் பதார்த்தங்களின் தோற்றத்தில் மட்டும் மாற்றங்களை ஏற்படுத்துமே தவிர நாட் திய கெமிக்கல் கம்போசிஷன், அதாவது அவற்றினுடைய இரசாயன கூறுகளில் இரசாயன கலவையில் வந்து எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்பதுதான் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. The type of physical changes are one is change in shape, வடிவத்தில் மாறுறது, change in size, change in mass என்றது பிள்ளைகள் திணிவு, change in the state matter, அதாவது வந்து சடப்பொருளின் நிலையில மாறுறது, இவையெல்லாம் type of physical changes. Okay.
Here are some physical changes. Here change has occurred. Okay. First, class is breaking. Here shape and size are changes. Okay. One class is form several pieces of classes. இங்க ஒரு கிளாஸ் வந்து பிள்ளைகள் பலருந்து கிளாஸ்களாக கண்ணடிகளாக உடைக்கப்பட்டுள்ளது. இங்க வந்து அதனுடைய ஷேப்லையும் சைஸ்லையும் அதாவது வடிவத்திலையும் சைஸ் அளவுலையும் மட்டும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது தவிர பிள்ளைகள் நான் நியூ சப்ஸ்டன்ஸ் புதிய பதார்த்தம் உருவாகவில்லை. The second one is vegetable is cutting by the knife அதாவது கத்தியால காய்கறிகளை வெட்டுகின்ற. Here non new substance புதிய பதார்த்தங்கள் பிள்ளைகள் உருவாகவில்லை. only shape and size are change அதாவது வடிவமும் அளவு மட்டும் பிள்ளைகள் மாறி இருக்கிறது. The third one is sugar is added into water. It is also a physical change. Okay. Here it is a practical about physical change. Take a beaker and add about 50 milliliter of water into it. அதாவது பிள்ளைகள் ஒரு முகவை ஒன்று எடுக்கப்பட்டு அதனுள் 50 மில்லிலிட்டர் நீர் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது. Add about 1 teaspoon of powder salt into it. அதாவது பிள்ளைகள் add என்றது சேர்ப்பது. அப்போ ஒரு தேக்கரண்டி உப்புத்தூள் வந்து அதனுள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. and dissolve thoroughly என்றது பிள்ளைகள் முழுவதாக அப்போ முழுமையாக கரையும் வரை இங்கு அந்த நீருக்கெல்லாம் உப்பு சேர்த்து கலக்கப்படுகிறது. ஓகே. Heap a wire cage on a repot and place the beaker on it. அதாவது பிள்ளைகள் இங்கு wire cage என்றது கம்பி வலை, repot என்றது பிள்ளைகள் முக்காலி. அப்போ என்ன நடக்குதுண்டா அந்த கண்டெய்னரை அதாவது அந்த கோல்களை அந்த பீக்கரை நாங்கள் என்ன செய்கிறோம்டா முக்காலிக்கு மேலே கம்பி வலையை வைத்து அதற்கு மேலே வைத்து வெப்பமேற்றுகிறோம். இங்கே கம்பி வலையின் பயன்பாடு என்னண்டா பிள்ளைகள் அந்த பீக்கரில் வந்து புகைப்பிடிக்காமல் இருப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே கம்பி வலையை பயன்படுத்துகிறோம். அதே நேரம் சிறிய புடக்குகளாக இருப்பின் அந்த முக்காலியின் துவாரத்தினூடாக அவை கீழே விழுந்துவிடும். அதற்காக நாங்கள் களிமுக்கோணம் என்ற ஒன்றை நாங்கள் பாவிக்கிறோம். நாங்கள் உங்களுடைய ஆய்வு கூடங்கள் அது உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே கம்பி வலை அதாவது வந்து வயர் கேஜ் வந்து பாவிக்கப்பட்டதுன்ற நோக்கம் பிள்ளைகள் அந்த பீக்கரின் அடிப்பகுதியில் வந்து கரி ஏற்படாமல் இருப்பதற்காக. ஓகே. ஏனென்றா சுவாலை வந்து கம்பி வலைக்கு மேலே போகாது, வெப்பம் மட்டும்தான் பிள்ளைகள் அங்கே கடத்தப்படும். Heat the beaker using the sprit lamp or Bunsen burner until water is completely vaporized. அதாவது பிள்ளைகள் ஸ்பிரிட் லேம்ப் என்றது மதுசார விளக்கு, பன்சன் பேர்னர் என்றது பன்சன் சுடடரப்பு. ஏதாவது ஒன்றை நாங்கள் பயன்படுத்தி என்ன செய்கிறோம் இதை வந்து வாட்டர் நீர் முழுவதும் ஆவியாக வரும் வரை கம்ப்ளீட்லி என்றது முழுவதும் வேபரைஸ்ட் ஆவி ஆவியாக்குகிறோம். அதாவது நீர் முழுவதையும் நாங்கள் வேபரைஸ்ட் ஆவியாக்குகிறோம். ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன். நீங்கள் உங்களுடைய அந்த அவதானிப்பை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கள் பதிவிடுறீங்கள். ஓகே. The first question is what is your observation in that occasion? ஒகேஷன் என்றது பிள்ளைகள் சந்தர்ப்பம். அப்போ ரைட் யுவர் அப்சர்வேஷன் உங்களுடைய அவதானத்தை எழுதட்டாம். இன் தட் ஒகேஷன் அப்படி நீங்கள் வெப்பமேற்று போது அந்த சந்தர்ப்பத்தில் உள்ள உங்களுடைய அவதானத்தை எழுதட்டாம். ஓகே. ரெசிடியூ கேன் பி சீன் அட் த பாட்டம் ஆஃப் த பீக்கர். அதாவது பிள்ளைகள் அந்த முகவையின் அடியில் பாட்டம் என்றது பிள்ளைகள் அடி சீன் என்றது காணப்படும். என்ன காணப்படும்? ரெசிடியூ ஒரு எச்சம் அல்லது மீதி வந்து காணக்கூடியதாக இருக்கும். தட் ரெசிடியூ இஸ் தட் சால்ட். அந்த ரெசிடியூ அந்த மீதி வந்து என்னவாக இருக்குதாம்? உப்பாக இருக்குதாம். தட் வாஸ் ப்ரீவியஸ்லி டிசால்வ்ட் இன் வாட்டர். நீங்கள் முதல்ல ஏற்கனவே அந்த ப்ராக்டிக்கலை செய்யும் போது முன்னரே கரைத்த அந்த ப்ரீவியஸ்லி என்றது பிள்ளைகள் முன்னரே. ஓகே. அப்போ முன்னரே கரைத்த அந்த உப்பு தான் பிள்ளைகள் இங்கே மீதியாக பெறப்பட்டுள்ளது என்றது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே. The second question is what is the condition
what is the conclusions of the above first activity? அதாவது இந்த ப்ராக்டிக்கல்ல வந்து பிள்ளைகள் இந்த முதலாவது செயற்பாட்டில் உங்களுடைய முடிவு என்னன்னு கேட்கப்பட்டிருக்கிறது. ஓகே, this is the first practical. Okay, first activity. This practical is the first activity in your school science lab. Okay, so what is the conclusions of the above first activity? மேலே குறிப்பிடப்பட்ட இந்த முதலாவது செயற்பாட்டில் உங்களுடைய conclusion அதாவது முடிவு என்னன்னு கேட்கப்பட்டிருக்கிறது. ஓகே, what is the conclusion? The dissolving of salt in water is a physical change. அதாவது நீரில் வந்து உப்பு கரைகிறது வந்து பிள்ளைகள் ஒரு பௌதிக மாற்றம். ஏனென்றால் நாங்கள் மீண்டும் என்ன செய்திருக்கிறோம், நீரை வெப்பமேற்றி மீண்டும் உப்பை பெற்றிருக்கிறோம். ஓகே, the change happening during the dissolving of salt in water is a physical change. Okay, here are some phase changes. அதாவது பிள்ளைகள் இங்கே சில மாற்றங்கள், நிலை மாற்றங்கள் தரப்பட்டுள்ளன. ஓகே, liquid to gas is evaporation. அதாவது பிள்ளைகள் திரவத்திலிருந்து வாயுக்கு போறதை நாங்கள் என்னென்று சொல்லுகிறோம், evaporation என்று சொல்லுகிறோம். அதாவது ஆவியாதல் என்று சொல்லுகிறோமோ. ஓகே, the second one is gas to liquid. அதாவது வாயுவில் இருந்து திரவத்துக்கு போறதை பிள்ளைகள் நாங்கள் சொல்லுகிறோம் கண்டென்சேஷன் என்று சொல்லுகிறோம். condensation என்றது ஒடுங்குறது. ஓகே, solid to liquid is melting. Liquid to solid is freezing. Okay, solid turns to gas, it is called sublimation. அதாவது திண்மம் வந்து வாயுவாக மாறுறது பிள்ளைகள் நாங்கள் என்னென்று சொல்லுகிறோம், sublimation அதாவது பதங்கம் ஆகிறது என்று சொல்லுகிறோம். ஓகே, has to solid, that is deposition. அதாவது வாயிலிருந்து திண்மமாக வாரதை நாங்கள் சொல்லுகிறோம் என்னண்டு டீபொசிஷன் என்று குறிப்பிடுகிறோம். ஓகே, now we are going to studying melting. Change of matter from a solid to liquid is called melting. Okay, here are some examples for melting. First one is melting bags. அதாவது பிள்ளைகள் மெழுகு உருகுறது காட்டப்பட்டுள்ளது. The other is melting ice. ஐஸ் வந்து உருகுறது காட்டப்பட்டுள்ளது. Here is a snowman. அதாவது வந்து பனிக்கட்டி மனிதன் ஒருத்தன் காட்டப்பட்டுள்ளான். ஓகே, the other one is melting ice cream. அதாவது ஐஸ்கிரீம் உருகுறது காட்டப்பட்டுள்ளது. One is what is freezing. உறைதல் என்னென்று காட்டப்பட்டுள்ளது. Freezing is a phase transition in which liquid turns into a solid. அதாவது பிள்ளைகள் திரவம் வந்து திண்ம நிலைக்கு மாறுகிறதை தான் நாங்கள் உறைதல் என்று குறிப்பிடுகிறோம், freezing என்று குறிப்பிடுகிறோம். When its temperature is lowered below its freezing point. Okay, the theory, the melting point of a solid should be the same as the freezing point of the liquid in practice. அதாவது பிள்ளைகள் என்ன சொல்லி இருக்குது என்றால், இந்திய கொள்கையின்படி பிள்ளைகள் the melting point of a solid அதாவது திண்மத்தின் உருகு நிலையும் திரவத்தின் the freezing point of the liquid திரவத்தின் உருகு நிலையும் பிள்ளைகள் சமனாகத்தான் காணப்படும். அதாவது உங்களுக்கு தெரியும் the melting point and the freezing point is not degree Celsius. ஓகே, சைவர் பாகி செல்சியஸ் என்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன் பிராக்டிஸ் அதாவது நாங்கள் பிராக்டிக்கல்கள் செய்யும் போது பிள்ளைகள் ஸ்மால் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் குவான்டிட்டிஸ் கேன் பி அப்சர்வ்ட். இந்த அளவு திட்டங்களுக்கு இடையில சிறிய வேறுபாடு பிள்ளைகள் எங்களுடைய பரிசோதனையில் ஏற்படுகின்ற அந்த வழுக்களினால சிறிய வேறுபாடுகள் கேன் பி அப்சர்வ்ட் அவதானிக்கப்பட்டுள்ளது. ஓகே, one is freezing melting point. It is the temperature at which a liquid becomes a solid is called freezing point. அதாவது பிள்ளைகள் உறைநிலை என்றா என்னென்று கேட்கப்பட்டுள்ளது. உறைநிலை என்றா பிள்ளைகள் திரவம் திண்மமாக மாறுகிற பிகம்ஸ் மாறுகிற அந்த வெப்பநிலையத்தான், அந்த குறித்த வெப்பநிலையத்தான் பிள்ளைகள் நாங்கள் ஃப்ரீசிங் பாயிண்ட் என்று சொல்லுகிறோம். அதாவது திரவம் திண்மமாக மாறுகிற அந்த குறிப்பிட்ட வெப்பநிலை தான் பிள்ளைகள் என்னென்று சொல்லப்படும், உறைநிலை என்று சொல்லப்படும். ஓகே,
அதே போல உருகுநிலை என்றா பிள்ளைகள் திண்மம் திரவமாக மாறுகிற அந்த குறிப்பிட்ட வெப்பநிலையை வந்து நாங்கள் என்னன்னு சொல்லுறோம், அதை வந்து மெல்டிங் பாயிண்ட் என்று குறிப்பிடுகிறோம். ஓகே, here vaporization it is a change from liquid to gas, அதாவது வாயுல திரவத்தில இருந்து வாயுவாக மாறுகிற ஒரு மாற்றத்தை தான் நாங்கள் ஆவியாதல் என்று குறிப்பிடுகிறோம். ஓகே, vaporization it is a change from liquid to gas. Vaporization happens when particles in a liquid gain enough energy to form a gas. அதாவது பிள்ளைகள் இங்க வந்து திரவம் வந்து வாயுவாக மாறுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு போதுமான அளவு சக்தியை வந்து என்ன செய்யணும், தேர்மல் எனர்ஜியை வெப்ப சக்தியை வந்து பெற்றுக்கொள்ள வேணும். ஓகே, கெயின் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இன்க்ரீசிங் தேர்மல் எனர்ஜி வந்து இங்க காட்டப்பட்டுள்ளது. ஓகே, இங்க 2 டைப்ஸ் இருக்கு பிள்ளைகள். ஒன்று பாயிலிங், மெத்தது எவப்போரேஷன், அதாவது கொதித்து ஆவியாதல். மெத்தது வந்து எவப்போரேஷன் என்று சொல்லப்பட்டது பிள்ளைகள் ஆவியாதல். ஓகே, அதாவது 2 டைப்ஸ் வந்து இங்க காட்டப்பட்டுள்ளது. அப்ப இதுல நாங்கள் கவனிச்சோம்டா பிள்ளைகள், நாங்கள் கவனிச்சோம்டா இதுல நாங்கள் குறிப்பிட வேண்டிய முக்கியமான என்னண்டா பிள்ளைகள், இந்த பாயிலிங் வந்து என்ன நடக்கும்டா, பாயிலிங் வந்து நீர் முழுவதும் நடைபெறும். ஓகே, பாயிலிங் வந்து வேப்பரைசேஷன் டேக் பிளேஸ் த்ரூஅவுட் லிக்விட். த்ரூஅவுட் என்பது முழுவதும், நீர் முழுவதும் நடைபெறுகிறத தான் பிள்ளைகள் நாங்கள் வேப்பரைசேஷன், பாயிலிங் வேப்பரேஷன் என்று சொல்றோம், கொதித்து ஆவியாதல் என்று சொல்லுகிறோம். ஓகே, பட் எவாப்பரேஷன் that occurs at the surface of a liquid below boiling point, அதாவது கொதிநிலைக்கு கீழே நீரின் மேற்பரப்பில் இருந்து நடைபெறுகின்ற அந்த ஆவியாதலைத்தான் பிள்ளைகள் நாங்கள் எவாப்பரேஷன் என்று சொல்லுவோம், அதாவது ஆவியாதல். சரி, ஒன்று ஆவியாக்கல், மற்றது ஆவியாதல். ஓகே, ஸ்வெட் என்றது பிள்ளைகள் என்ன, வியர்வை. ஸ்வெட் இஸ் a good example for evaporation. ஓகே, வியர்வை வந்து ஆவியாதலுக்கு பிள்ளைகள் ஒரு சிறந்த உதாரணம் என்று இங்க குறிப்பிடப்பட்டுள்ளது. அதர் இஸ் condensation. condensation என்றது பிள்ளைகள் ஒடுங்கிறது. ஓகே, so what is condensation? அப்ப ஒடுங்கிறது என்றால் என்ன பிள்ளைகள்? condensation is a process என்ற செயற்பாடு, a change. ஓகே, ஒரு மாற்றம் தான், அதுவும் ஒரு மாற்றம் தான். it is the cooling process that changes gas into a liquid. அதாவது பிள்ளைகள் gas into a liquid, வாயு திரவமாக மாறுகின்ற ஒரு குளிர்த்துற செயற்பாடு தான் பிள்ளைகள் இந்த condensation. it is the opposite of evaporation, அதாவது ஆவியாகிறதுக்கு எதிரான ஒரு செயற்பாடு தான் பிள்ளைகள் குளிர்த்துதல். The conversion of a substance that exits in the gaseous state into liquid state is called condensation. அதாவது பிள்ளைகள் வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுகின்ற அந்த நிலை மாற்றத்தை தான் பிள்ளைகள் நாங்கள் என்னென்று சொல்லுகிறோம், ஒடுங்குதல் என்று சொல்லுகிறோம். கண்டென்சேஷன் என்றா ஒடுங்குறது என்று இங்க குறிப்பிட்ட. The other one is sublimation. sublimation என்றது பிள்ளைகள் பதங்கமாதல். ஓகே, sublimation involves changing solids directly into a gas without going through the liquid state. அதாவது வந்து பிள்ளைகள் பதங்கமாதல் என்பது திண்மம் வந்து நேரடியாக திரவ நிலையை அடையாது வாயுவாக மாறுறது தான் பிள்ளைகள் நாங்கள் பதங்கமாதல் என்று சொல்லுறோம். உங்களுக்கு தெரியும், கற்பூரம் மற்றது நெப்தலின் உருண்டை என்ன அயோடின் எல்லாம் நேரடியாக திண்ம நிலையிலிருந்து வாயுவண்ட அந்த இடைநிலை மாற்றத்தை அடையாமல் நேரடியாக எங்க போயிடும் பிள்ளைகள், வாயு நிலைக்கு போயிடும். ஓகே, ட்ரை ஐஸ் எக்ஸாம்பிள் என்ன, எக்ஸாம்பிள் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்டர்கோயிங் சப்ளிமேஷன். அதாவது அண்டர்கோயிங் என்றது போறது என்ன, பதங்கமாகிற அந்த பதார்த்தங்கள், பதங்கமாதலை காட்டுகின்ற பதார்த்தங்களாக நாங்கள் ஒன்று ட்ரை ஐஸ், அதாவது உலர் பனிக்கட்டி.
இந்த உலர் பனிக்கட்டி என்று சொல்றது பிள்ளைகள் இட் இஸ் a solid carbon dioxide, அதாவது திண்ம கார்பனீர் ஆக்சைடை தான் பிள்ளைகள் நாங்கள் உலர் பனிக்கட்டி என்று சொல்கிறோம். Another is solid iodine, iodine பளிங்குகள். அமோனியம் குளோரைடு. ஓகே, அடுத்தது naphthalene. Another name of the naphthalene is mothball. Okay, அப்ப naphthalene, these are the substance to example for the sublimation. The other one is deposition. When a substance change from a gas to solid, அதாவது without becoming a liquid first, அதாவது பிள்ளைகள் திரவ நிலை அறியாது வாயு திண்மமாக மாறுறதான் நாங்கள் என்னென்று சொல்லுகிறோம், deposition என்று சொல்லுகிறோம். When pros forms on a car window, அதாவது பிள்ளைகள் இப்ப துருவ பிரதேசங்களில் குளிர் நாடுகளில் எங்களுடைய கார் விண்டோக்களில் என்ன செய்யும், பனித்துளிகள் பனிக்கட்டிகள் உருவாக்கப்பட்டிருக்கும். அது நேரடியாக வாயு நிலையிலிருந்து திண்ம நிலையில படிவடைகிற அந்த பனியைத்தான் நாங்கள் என்னென்று சொல்றோம், ப்ரோஸ்ட் என்று சொல்லுகிறோம். ஓகே, வாட்டர் வேப்பர் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் கோல்ட் விண்டோ. அப்ப நீராவிதான் அவ்வாறு வாட்டர் வேப்பர் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் கோல்ட் விண்டோ. ஓகே, அந்த குளிரான கண்ணாடியில நீராவி தான் என்னவாக நேரடியாக அந்த ப்ரோஸ்டாக படியுது. Heat needs to be removed for this space change to occur. Okay, அப்ப இந்த செயற்பாடுகள் நடைபெறுவதற்கு வெப்பம் என்ன, நீட் டு பி ரிமூவ், அகற்றுவதற்கு வெப்பம் இந்த அவசியம். ஓகே, சேஞ்ச் டு occur. Now we are going to do the other practical. Put some pieces of ice into a beaker and heat it. நாங்கள் என்ன செய்ய போறோம்டா பிள்ளைகள், சில துண்டு ஐஸை நாங்கள் ஒரு முகவைக்கில இட்டு வெப்பமேற்ற போறோம். ஓகே, then continue heating even after the piece of ice completely turns into water. அதாவது நீங்க completely என்றது முற்றாக, turns என்றது மாறும் வரை. அப்ப நீங்கள் இட்ட அந்த ஐஸ் முற்றாக திரவமாக மாறும் வரை நீங்கள் கண்டினியூ, அதாவது தொடர்ச்சியாக வெப்பமேற்ற போறீங்க. ஓகே, ஹோல்ட் த பிளேட் ஆஃப் கிளாஸ். என்ன செய்ய போறீங்க, ஹோல்ட் என்றது பிள்ளைகள் பிடிக்க போறீங்க. த பிளேட் ஆஃப் கிளாஸ், அதாவது கண்ணாடி தகட்டை, ஓவர் என்றது பிள்ளைகள் மேலாக, த பீக்கர் எதுக்கு மேலாக, முகவைக்கு மேலாக, then water boils. அப்ப நீங்க வெப்பமேற்றும் போது அங்க நீர் கொதிக்கிறது. அப்ப நீர் கொதிக்கும் போது அந்த கொதிக்கின்ற நீர் முகவைக்கு மேலாக நீங்கள் ஒரு கண்ணாடி தட்டை பிடிக்க போறீங்க. ஓகே, the first question is what is the mention, அதாவது mention 3 observations from this practical. ஓகே, மென்ஷன் என்றது பிள்ளைகள் குறிப்பிடவும், மென்ஷன் 3 observation, observation என்றது பிள்ளைகள் அவதானம் from this practical. இந்த practical இருந்து 3 அவதானங்களை குறிப்பிட சொல்லி உங்களை கேட்டுக்கிறார்கள். ஓகே, லதுஷனா, what are the answers? Ice turns into water. When that water is heated, further water vaporizes. When water boils, formation of droplets of water on the glass plate. Okay, ice turns into water. என்ன, ஐஸ் நீராக மாறுகிறது. ஓகே, when that water is heated further, அதாவது நீங்கள் மேலும், further என்றது பிள்ளைகள் மேலும் நீங்கள் நீரை வெப்பமேற்றும் போது water vaporizes, vaporizes என்றது ஆவியாகிறது, நீர் ஆவியாகிறது. அது that is the second observation. ஓகே, when water boils, நீர் கொதிக்கும் போது formation of droplets of water on the glass plate, அதாவது நீர் கொதிக்கும் போது நீங்கள் பிடித்த அந்த கண்ணாடி தகட்டில droplets of water என்றது பிள்ளைகள் நீர்த்துளிகள் உருவாகுவதை, formation என்றது உருவாகுவதை நீங்கள் என்ன செய்யலாம், காணலாம். ஓகே, the second question is what is known as condensation? The conversion of a substance that exceeds
in the gaseous state into liquid state is called condensation. Okay, the conversation of a substance, conversation என்றது மாறுறது என்ன ஒரு பதார்த்தத்தின் மாற்றம் that exit in the gaseous state into liquid state, அதாவது பிள்ளைகள் ஆவி நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுகின்ற அந்த செயற்பாட்டை தான் நாங்கள் என்னென்று சொல்லுகிறோம், கண்டென்சேஷன், அதாவது ஒடுங்குறது என்று குறிப்பிடுகிறோம். ஓகே பிள்ளைகள், now we are going to do the last question. Okay, why formation of droplets of water on the glass when water boils, அதாவது பிள்ளைகள் why என்றது ஏன். அப்ப அந்த droplets of water on the glass, அதாவது அந்த கண்ணாடி தகட்டிலே ஏன் அந்த நீர்த்துளிகள் உருவாகிறது என்று இங்கு வினாவப்பட்டுள்ளது. By the cooling of the steam. By the cooling at the steam. Steam என்றது பிள்ளைகள் ஆவியன், அந்த நீராவி வந்து என்ன செய்வதனால குளிர்ச்சி அடைந்து ஒடுங்குவதனால தான் பிள்ளைகள் அந்த நீர்த்துளிகள், அதாவது droplets of waters are forms. Okay, the fourth question is, what is the name of the above conversation of a substance that exit in the gaseous state into liquid state, அதாவது பிள்ளைகள் what is the name of the above conversation, அதாவது மேற்படி கூறப்பட்ட அந்த மாற்றத்துக்கான பெயர் என்னென்று கேட்கப்பட்டிருக்கிறது. எந்த பெயர்? gaseous state into liquid state, அவ்வாறு வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு போறதுக்கு நடைபெறுகின்ற அந்த மாற்றத்துக்கான பெயர் என்னென்று கேட்கப்பட்டுள்ளது. ஓகே, what is the name? Condensation. Okay, that is condensation. அது என்னன்னு சொல்றோம்? ஒடுங்குகிறது என்று சொல்லுகிறோம். We are going to do another practical. It is a crucible. Crucible என்றது பிள்ளைகள் ஒரு புடக்குகை. Okay, put a few pieces of iodine into a crucible and heat. அப்ப இந்த crucible-க்குள்ள வந்து பிள்ளைகள் இந்த புடக்குகைக்குள்ள கொஞ்சம் அயோடின் தூள் பளிங்குகளை நாங்கள் இட்டு என்ன செய்கிறோம்? வெப்பம் ஏற்றுகிறோம். Hold an inverted புனல். Inverted என்றது பிள்ளைகள் தலைகீழாக கவுக்கப்பட்ட புனலை பிடிக்கிறோம். எங்க? A little above the crucible. அந்த crucible-க்கு சற்று மேலாக நீங்கள் ஒரு புனலை, ஒரு கண்ணாடி புனலை என்ன செய்கிறீர்கள்? தலைகீழாக பிடிக்கிறீர்கள். Okay, the first question is, what are the observation of this activity? Iodine turned redly into a gas. When that iodine gas was brought into contact with the glass surface, crystals of iodine can be seen on the surface from this. Okay, good student. Iodine turned directly into a gas. அதாவது பிள்ளைகள் iodine வந்து turn மாறுகிறது. directly என்றது நேரடியாக into a gas. அப்பது திண்ம iodine பளிங்குகள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுகிறது. Okay, when that iodine gas was brought into contact with a glass surface, அதாவது ஒரு கண்ணாடி மேற்பரப்புக்கு கிட்ட அந்த அயோடின் கேஸை நாங்கள் கொண்டு செல்லும் போது, அதாவது அந்த அயோடின் கேஸுக்கு கிட்ட நாங்கள் அந்த இன்வெர்டட் கிளாஸ் புனலை கொண்டு செல்லும் போது பிள்ளைகள் என்ன நடக்குதுன்னு பாருங்க. Crystal of iodine can be seen on the surface from this. Okay, crystal of iodine, அதாவது அயோடின் பளிங்குகள் can be seen, காண முடிகிறது on the surface from this, அந்த கண்ணாடி மேற்பரப்பில் நாங்கள் மீண்டும் என்னத்தை காணக்கூடியதாக இருக்கிறது நீங்க குறிப்பிடப்பட்டுள்ளது அயோடின் பளிங்குகளை. ஓகே, இங்க பாருங்க பிள்ளைகள், அயோடின் என்ன செய்யுதென்றால் திண்ம நிலையிலிருந்து நேரடியாக வாயு நிலைக்கு போகிறது. மீண்டும் நாங்கள் அந்த இன்வெர்டட் புனலால நாங்கள் மீண்டும் குளித்தும் போது அது மீண்டும் நேரடியாக வாயு நிலையிலிருந்து எங்க வருகிறது பிள்ளைகள்? நேரடியாக திண்ம நிலைக்கு வருகிறது. இங்க லிக்யூட் என்ற அந்த நிலை வந்து இடையில காணப்படவில்லை. Okay, the second question is what is the name of the conversation of it? Sublimation. Okay, அப்ப இங்க இடம்பெறுகிற அந்த மாற்றத்தை நாங்கள் என்னென்று குறிப்பிடுகிறோம் என்ற பிள்ளைகள்? Sublimation, அதாவது பதங்கமாதல் என்று குறிப்பிடுகிறோம். Okay,
Okay. Thank you, students. Goodbye.